அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் ஒரே சூறா ஆனால் 3 விதமான பிரச்சனைகள் தீர்வு தரும் என்பதே கிதாபில் இருக்கிறது. 3 விதமான பிரச்சனைகள் என்னென்ன கடுமையான எதிரிகளிலிருந்து பாதுகாப்பு தரும் சூறாவாக குறிப்பிடுறாங்க. மேலும் உடல் சார்ந்த பிரச்சனையிலிருந்தும், இரண்டாவதாக தீய நாவிலிருந்து இந்த சூறா பாதுகாப்பு தரும் என்றும் சொல்லியிருக்காங்க. மூன்றாவதாக தீய எண்ணத்திலிருந்து ஒருவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் இந்த சூறாவை ஓதிக்கொள்ளலாம். இந்த 3க்கும் 3 விதமாக ஓதணும். ஒவ்வொன்றாக சொல்கிறேன். முதலாவதாக கடுமையான எதிரி, பொருளாதாரம் மற்றும் உடல் சார்ந்த எதிரிகளிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டி தினசரி ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு சூரத்துல் மும்தஹினா இந்த சூறா இந்த ஜூஸில் இருக்குன்னா ஜூஸ் 28 காலையில் ஃபஜ்ர் தொழுதுவிட்டு சூறா 60 ஜூஸ் 28 சூறா 60 சூரத்துல் மும்தஹினா காலையில் ஃபஜ்ர் தொழுதுவிட்டு 2 முறை ஓதணும். ஓதி எதிரியின் சிந்தனை அவர் மீது ஊதுவதாக நினைத்து ஊதணும். அவர் மேலே இந்த இடத்தில் நான் குறிப்பிடதாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அந்த எதிரி அநியாயக்காரனாக இருக்கணும். பிரச்சனை செய்யக்கூடியவர்களாக நீங்களே தேடி போனாலும் பிரச்சனை கூடியவர்களாக மக்கள் இருப்பாங்களா, உங்களுக்கு எதிரி இருப்பாங்க. எத்தனை துவாக்கள் வசனங்கள் சொல்லியிருக்கணுமோ அதை தவறாக பயன்படுத்தினா ஓதிவரே அநியாயக்காரருக்கே இருக்கார், எதிர்க்கிறவருக்கு நல்லவராக இருக்கார். அப்போ உங்களுக்கும் செல்லுபடி ஆகாது. அது உங்களுக்கு இந்த சூறாக்கள் உங்களே வந்து தாக்கும். எனவே அப்படி செய்யாதீங்க. உண்மையாகவே செய்யப்பட்டவர்களாக இருந்து அநியாயம் செய்தவருக்கு தீயிலிருந்து பாதுகாப்பு பெறணும். நாளவர்களுக்கு இருந்து அவங்களுக்கு இந்த சூறா மிகப்பெரிய பாதுகாப்பு தந்துவிடும். சூரத்துல் மும்தஹினாவை ஃபஜ்ரு தொழுகைக்கு பிறகு மும்தஹினா 2 முறை ஓதி எதிரின் மீது ஊதுவதாக நினைத்து ஊதணும். உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்து அவர் மேலே ஊதுவதாக நினைத்து ஊதிட்டு வாங்க. நீங்கள் கண் பார்வை இருக்கவே உங்களை விட்டு தூரமாவார். அவருடைய தீமையிலிருந்து பாதுகாப்பு பெற்றிடுவீர். இது உங்கள் கண் முன்னையே இது நடக்கும். இது முதலாவது. இரண்டாவது, தீய நாவிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்ன சூரத்துல் மும்தஹினாவை ஒரே தாளில் எழுதி தண்ணீரில் நனைச்சி அந்த தண்ணீரை நம்ம குடிச்சு கொள்ளணும். மேலும் அந்த தண்ணீரை தேய்த்து கொள்ள வேண்டும். இந்த வீட்டுக்கு பாதுகாப்பு வேண்டும் சொன்னால் அந்த வீட்டை சுற்றி அந்த தண்ணீரை தெளித்து கொள்ளலாம். நீங்கள் முக்கியமாக குடிக்கணும். நீங்கள் உங்கள் உடம்பில் தெளித்து கொள்ளலாம். அப்படி குடித்து கொண்டால் இதிலிருந்து மோசமான நாவு உங்களுக்கு எதிரிக வேலை செய்யாது. அவங்க என்ன ஆவாங்கன்னா, அவங்களுடைய நாவுகள் உங்களுடைய விஷயத்தை பரப்புவதை விட்டும் நின்றுவிடும். அந்த சூறாவுடைய இது பண்ணுறோம். ஈமானுடையவர்களே, என் பகைவர்களையும் உங்கள் பகைவர்களையும் நண்பர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். மூன்றாவதாக, மிக அதிகமாக தீய சிந்தனை வெளியே வர நினைப்பவர்கள் ஒரு நாளைக்கு 5 முறை சூரத்தில் மும்தஹினா ஓத வேண்டும். இதை 21 நாள் அல்லது 41 நாள் தொடர்ந்து ஓதிக்கொள்ள வர வேண்டும். அந்த சூறா ஓதணும், தண்ணீரில் ஊதணும், அதை குடிச்சுக்குங்க, உங்கள் நெஞ்சில் தேய்த்து கொள்ளுங்க. தொடர்ந்து செய்து வந்தால் இன்ஷா அல்லாஹ் தீய சிந்தனையிலிருந்தும் கடினமான வெளியே வர முடியல. அந்த சமயத்தில் அச்சமயத்தில் அடிக்ஷன் மாதிரி உங்களுக்கு இந்த தீய சக்தியிலிருந்து இது தொடர்ந்து ஓதி வந்தால் அந்த உள்ளம் தூய பெறும். அந்த தீய சந்தையிலிருந்து வெளிவருவதாக என்று கிதாபில் எழுதுகிறாங்க. அன்பான நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் உறவு முக்கியமா அல்லாஹ் முக்கியமா? நம்ம வாழ்க்கையில் பல பேர் இருக்காங்க, நண்பர்கள், உறவுகள், ஃபேமிலி. ஆனால் ஒரு கேள்வி, அந்த உறவு நம்மை அல்லாஹ்விடம் சேர்க்குதா இல்லையா, தள்ளுதா? இதுதான் அல்லாஹ் கற்றுத்தருது. சூரா அல் மும்தஹா. ஒரு சஹாபி ஹாபிப்னு அபி ஃபத்தாஹ் ரலியல்லாஹு அவரிடம் அவர் ஒரு தவறு பண்ணிட்டார். மக்களுக்கு ரகசிய தகவல் அனுப்பினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திட்டம் அவரை கொண்டு வந்தாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், நீங்கள் இதை ஏன் பண்ணீங்கன்னு. அவர் அழுதுகிட்டே சொன்னார், என் குடும்பம் மக்காவில் இருக்கு, அவர்களை காப்பாற்றணும். அவர் ஈமான் கெட்டவர் இல்லை, ஆனால் ஒரு தவறு. நீங்கள் தான் லெசன். நம்ம வாழ்க்கையில் இதே மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ் சொல்வான் இது தவறில்லை, ஜஸ்ட் ட்ரை. ரிலேட்டிவ் சொல்வார் இது எல்லாம் நார்மல். ஆனால் ஈமான் கம்பேரிஷன் பண்ணக்கூடாது. உறவு காப்பாற்றுறதுக்காக ஈமான் கெடுத்து அது வெற்றி இல்லை, அது நஷ்டம். அல்லாஹுக்காக யாரையாவது விட்டுட்டிங்கன்னா அல்லாஹ் உங்களுக்காக அதை விட நல்லதை தருவான்.
நண்பன் யாருன்னு தெரியுமா? உன்னை ஜன்னத்துக்கு கூட்டுறவன் தான் உண்மையான நண்பன். ஒரு சிறிய துவாக்கள். யா அல்லாஹ், நம்ம இதயத்தில் இருக்கிற தவறான நண்பனை நீக்கிவிடியா அல்லாஹ். உன்னை விட்டு தள்ளுகின்ற நண்பர்கள் நம்ம வாழ்க்கையிலேருந்து தூரம் பண்ணிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், நாம் யாருக்காக உன்னை விட்டோமோ அவர்கள் நாளை நம்மை விட்டு போயிடுவாங்க. ஆனால் நீ மட்டும் நம்மை ஒருபோதும் விட்டு போக மாட்டேன். இன்று ஒரு முடிவு எடு. யாரை நாம் தேர்வு பண்ணுறோம்? உலகமா இல்லை அல்லாஹுவையா? சூரா அல் முன்தஹா இது ஒரு வார்னிங் இல்லை, இது ஒரு அன்பான அழைப்பு. என்னை தேர்வு பண்ணு, நான் உன்னை காப்பாற்றுவேன் அல்லாஹ் கூறுகிறான். ஆமீன் ஆமீன் ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.